ஹாய்ங்க. புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கீழேயோ இல்லை அங்கே திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து ஐசிடிசி அப்படிங்கிற செக்ஷன்லேயும் பிளட் பேங்க் செக்ஷன்லேயும் வந்து இப்போது வந்து வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டெம்ப்ரரி ஜாப் தாங்க. இந்த ஜாப்பில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்மனெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனாலும் இதை வச்சு நீங்கள் உங்களோட கெரியர் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. மெடிசன் ரிலேட்டடான ஃபீல்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்கில் வந்துங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்னா கவுன்சிலர் போஸ்ட்டும் லேப் டெக்னீஷியன் போஸ்ட், இந்த 2 போஸ்ட் தாங்க இருக்குது. போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. கவுன்சிலருக்கு 5, லேப் டெக்னீஷியனுக்கு 7 கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க இப்போ வந்து இதுதாங்க இந்த வேக்கன்சிஸ் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. பெர் மந்த்து எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது, இது டெம்ப்ரரி ஜாபு, இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது, எக்ஸாம் கிடையாது. இவ்வளோ இயர்ஸ் இவ்வளோ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டுட்டு தான் உங்களை வந்து எடுப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நீங்கள் அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஆகலைனாலும் நீங்கள் வேறு மெடிக்கல் ஃபீல்டில் வேறு ப்ரைவேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கவுன்சிலருக்கு என்ன படிச்சிருக்கணும், லேப் டெக்னீஷியனுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. யார் எலிஜிபிளோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அப்ளிகேஷன் காட்டுறேங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை tirupur.nic.in அந்த வெப்சைட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பேஜில் உங்களுக்கு அந்த வெப்சைட் அந்த நோட்டிஃபிகேஷனும் கிடைக்குங்க. அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்கங்க. நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலச்சங்கம், பூளவாடி பிரிவு, நெருப்பரிசல் சாலை, திருப்பூர். இந்த அட்ரஸை கரெக்டாக எழுதி அனுப்பிச்சிருங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்ந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு நான் அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேங்க. இந்த போஸ்ட்டு முழுக்க டெம்ப்ரரி ஜாப் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். பட் அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஃபீஸு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் எடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது வந்து December 24 ஈவினிங் 5 o'clock உங்களோட அப்ளிகேஷன்லாம் வந்து அந்த அட்ரஸ்க்கு போயிடணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. இது தாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்கல்லங்க, tirupur.nic.in அந்த வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டா இல்லை லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டா, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகன் நேமு, உங்கள் நேமு, அடுத்து ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, குவாலிஃபிகேஷன் என்ன, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வீட்டு அட்ரஸ்ஸு எழுதிக்கோங்க. பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டிங்கிற கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் எழுதிக்கோங்க. நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் லிஸ்ட்டு பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சிடுங்க. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இப்போது கொடுத்துருங்க. அடுத்து வந்து கோவிட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை எத்தனை மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி இந்த இதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதே மாதிரியே டெம்பரரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாக கூட ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆகிருக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஆர் டிசர்டட் ஒய்ஃபு, விடோஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்க சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அப்போ தான் அந்த கோட்டா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?
அவ்வளோதாங்க. இந்த அப்ளிகேஷன் அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் கூடவே என்னென்னலாம் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்பணும். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இவங்க கேட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் ஓனாக சைன் பண்ணி அனுப்பணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு எவிடன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை 10th 12th மார்க் ஷீட் இருந்தால் அதை கொடுத்துர்லாங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்களோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்போ 10th 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம், இல்லை 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம். அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதே நீங்கள் கொடுக்கலாம். இது பிஎஸ்டிஎம் தான் இல்லைங்க. நீங்கள் 10th 12th தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கனாலே போதும். 10th 12th மார்க் ஷீட்லேயே அது அட்டாச் ஆயிடும். ஸோ இது எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கன்னு அவசியம் இல்லை. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்குங்க இப்போ கரண்ட்டில் வந்து ஆன்லைன் பண்ணியிருக்காங்க இல்லைங்க, முதல்ல கொடுத்த அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஆன்லைனில் கரண்ட்டில் அதை பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொடுங்க. அது இங்கே மென்ஷன் பண்ணலை, பட் இப்போ கரண்ட்டில் வந்து அதை தான் கேட்குறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதுங்க, அதனால ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸை, அந்த திருப்பூர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்கல்லங்க, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். எப்போ அனுப்பணும்னா லாஸ்ட் டேட்டு December 24 வந்து லாஸ்ட் டேட்டு, 24th December, கிறிஸ்மஸ்க்கு மொதல் நாள் ஈவினிங் 5 o'clock நீங்கள் இதை அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து இதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. இன்டர்வியூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மூலிமா அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் கெரியரை க்ரோத் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.